Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு 5 தமிழ் சென்டென்சஸ் இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். இந்த சென்டென்சஸ் பார்க்கிறதுக்கு சின்ன சென்டென்சஸ் மாதிரி இருக்கலாம், பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல ஃப்ரேம் பண்ண போறோம் இங்கிலீஷ்ல. Alright? So without any further delay, let's get started. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நான் 3 கடைக்கு போய் தேடின புக்கு இதுதான். ஓகே, ஸோ இந்த இடத்துல மெயின் கிளாஸ், இந்த இடத்துல முக்கியமா எந்த விஷயம் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு புக்கு இதுதான் அப்படின்னு சொல்றோம். ஸோ புத்தகம் இதுதான் அப்படின்றது இங்கிலீஷ்ல திஸ் இஸ் த புக், திஸ் இஸ் த புக்னு சொல்லலாம். அப்புறம் அந்த புக்கை டிஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்ற எல்லா விஷயமே adjective clause தான். புக்கை டிஸ்கிரைப் பண்ணி வந்திருக்க கிளாஸ், ஸோ adjective clause. திஸ் இஸ் த புக் என்னவா டிஸ்கிரைப் பண்றோம்? அதை நான் 3 கடைக்கு போய் தேடிய புத்தகம். கரெக்டா? திஸ் இஸ் த புக் I went to 3 stores to find. Okay, this is the book I went to 3 shops or stores to find. இந்த இடத்துல புக்குக்கும் ஐக்கும் நடுவுல thatன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா prepositionோட சேர்த்து ஒரு கன்ஜங்ஷன் for which யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க prepositionோட எழுதும் போது which தான் யூஸ் பண்ண முடியும், for thatன்றதை யூஸ் பண்ண முடியாது. இல்ல சிம்பிளி that சொல்லலாம், இல்ல நான் கொடுத்துருக்கிற மாதிரி எந்த கன்ஜங்ஷனும் இல்லாமலே சொன்னாலும் ஓகே தான். நேச்சுரல் கேஷுவல் கான்வர்சேஷன்ஸ்ல கன்ஜங்ஷன்ஸ் இல்லாம பேசுறது தான் காமன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த புக் ஐ வென்ட் டு 3 stores to find. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த புக்ன்ற மெயின் கிளாஸ் இருக்கு, புக்கை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. இது எல்லாமே adjective clause தான். லாஸ்ட்ல இருக்கிற டு ஃபைண்ட் இந்த இன்ஃபினிட்டிவ் எதுக்காக வந்திருக்குன்னா, என்ன பர்பஸ்க்காக நான் போனேன், ஐ வென்ட் எதுக்காக நான் போனேன்னா கண்டுபிடிக்க, தேடி போனேன் அப்படின்றத சொல்றதுக்காக டு பிளஸ் வேர்ப் நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரைட், இதே பேட்டர்ன்ல தான் எல்லா சென்டென்சஸும் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். Before we see the second one, இந்த சென்டென்ஸ் உடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பார்க்க போற எல்லா சென்டென்சஸ் உடைய பேட்டர்னுமே எஸ் வி சி தான். மெயின் கிளாஸ் உடைய பேட்டர்ன் சப்ஜெக்ட் திஸ்ன்னு இருக்கு, verb is the linking verb is, the book அந்த இடத்துல இருக்கிற noun is a complement of the sentence, and complementல இருக்கிற noun the book டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. அதுக்கப்புறம் வர எல்லாமே adjective clause தான். So the overall pattern is yes we see, see complementல இருக்கிற noun டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. Okay, all right, let's move on to the second one now. எனக்கு ஹெல்ப் பண்ண நான் நம்பக்கூடிய ஆளு இவர் தான், இல்லைனா இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நான் நம்பக்கூடிய ஆளு. ஸோ இவர் தான் அந்த ஆளுன்னு சொல்றோம். திஸ் இஸ் த மேன் ஆர் ஹீ இஸ் த மேன். அதே பேட்டர்ன் சப்ஜெக்ட் வேர்ப் காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட் பிளேஸ்ல த மேன் இருக்கு அப்படின்ற நவுன் இருக்கு. ஸோ இந்த மேன் இதை டிஸ்கிரைப் பண்ணி தான் நம்ம ஒரு adjective clause சொல்றோம். என்ன சொல்றோம்னா, எனக்கு உதவ நான் நம்பக்கூடிய மனிதர் அப்படின்னு சொல்றோம். த மேன் ஐ கேன் ட்ரஸ்ட், நான் நம்பக்கூடிய. எதுக்கு நம்புறேன் நானு, எதுக்கு பர்பஸை சொல்றதுக்கு இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்றோம். எதுக்காக நான் நம்புறேன், எனக்கு உதவ, டு ஹெல்ப் மீ. ஓகே, ஹீ இஸ் த மேன் ஐ கேன் ட்ரஸ்ட் டு ஹெல்ப் மீ. ஹீ இஸ் த மேன் ஆர் திஸ் இஸ் த மேன் ஐ கேன் ட்ரஸ்ட் டு ஹெல்ப் மீ follows the same pattern that we saw in the previous example. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். நாங்கள் பல மணி நேரம் சந்திக்க காத்திருந்தது இவரை தானா. ஓகே, இவங்கள தானா கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ இவங்க தான் அப்படின்னா ஷீ இஸ் த ஒன் ஆர் ஹீ இஸ் த ஒன்னு எழுதுவோம். இங்க இவங்கள தானான்னு கொஸ்டின் கேட்கிறோம். அப்போ இஸ் ஷீ த ஒன், இஸ் ஷீ த ஒன். நாங்கள் சந்திக்க காத்திருந்தது இவங்கள பார்க்க தான், இவங்கள மீட் பண்ணதான் நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா, இல்ல இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணது இவங்கள பார்க்க தானா, எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இஸ் ஷீ த ஒன் we waited for hours to meet. Is she the one question formல இருக்கு, but follows the same pattern. Yes we see தான். Is she the one we waited for hours to meet? Okay, so இதுக்கப்புறம் பார்க்க போற 2 எக்ஸாம்பிள் கொஸ்டின் ஃபார்மேட்ல தான் இருக்க போது. நீங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ளே பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்க. நீ 3 மணி நேரம் எடுத்து எழுதின கட்டுரை இதுதானா, நீ 3 hours எடுத்து எழுதின எஸ்ஏ இதுதானான்னு கேட்கிறோம். எஸ்ஏ இதுதானா, இஸ் திஸ் தி எஸ்ஏ, இஸ் திஸ் the essay you took 3 hours, is this the essay you took 3 hours to write? நீ 3 மணி நேரம் எடுத்து எழுதின essay இதுதானா, is this the essay you took 3 hours to write? இங்கேயும் நீங்க எஸ்ஏக்கும் யூக்கும் நடுவில் thatன்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். is this the essay that you took 3 hours to write? இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, அந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் டுடே இஸ், இவ்வளவு நாளா படிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்த புக்கு இதுதானா. அதே மாதிரி தான் இருக்கு. புக்கு இதுதானா அப்படின்னா இஸ் திஸ் த புக். புக்கு என்னன்னு டிஸ்கிரைப் பண்றோம், நீ படிக்க வெயிட் பண்ணிட்டு இருந்த புக்கு இதுதானா. இஸ் திஸ் த புக் யூ வெயிட்டட் சோ லாங் டு ரீட். இத்தனை நாளா அப்படின்றது இங்கிலீஷ்ல சோ லாங் அப்படின்னு சொன்னாவே போதும். ஓகே, இஸ் திஸ் த புக் யூ வெயிட்டட் சோ லாங் டு ரீட். ஓகே,
Alright, that's all to do with today's lesson. So ரொம்ப simple pattern தான். பட் இந்த மாதிரி சென்டென்ஸை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் ட்ரிக்கியாகவும் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் நான் டீச் பண்ணியிருக்கேன். இதே பேட்டர்னில் இதே சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணி காமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.